ஹாய் டியர்ஸ், வணக்கம். மூன்றாவது பாடத்தில் 14வது கணக்குமா 3 × x - 2 என்பது 3 × x ன் அடுக்கு 3 + x ன் அடுக்கு 2 - 20 × x + 12 ஒரு காரணியா? அப்போ ஒரு காரணி என்ன பண்ணும்? எக்ஸுக்கு மதிப்பை போடணும். அப்போ எக்ஸனுடைய மதிப்பு என்னவா போடணும்? இதுல இருந்து எடுத்து போடணும். 3 × x - 2 இதனுடைய பூஜ்ஜியத்தை கண்டுபிடிக்கணும். என்னது? ஈக்குவல் டு 0. இது ஒரு காரணியா சொல்லிட்டு செக் பண்ணா எக்ஸுக்கு மதிப்பு போடணும். அந்த எக்ஸனுடைய மதிப்பு எதில் கண்டுபிடிக்கணும்? இதில் வச்சு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு எக்ஸனுடைய எக்ஸ் மட்டும் எக்ஸை சார்ந்த இந்த உறுப்பு மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். முன்னாடியே பின்னாடியே எதனா உறுப்பு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். அப்போ -2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மாறும், +2 மாறும். 0னா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். இப்போ +2 3 மடங்கு எக்ஸ், மூணாவது பெருக்கல் வாய்ப்பாடு. எனக்கு எக்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ எக்ஸினுடைய கீழ் பெருக்கல் 3, அந்த பெருக்கெல்லாம் இருக்கிற 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மாறும் சாமி, வகுத்தெல்லாம் மாறும். ஸோ 2 ஏற்கனவே 2/3 வகுத்தெல்லாம் /3 தானே. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன மதிப்பு நான் போடணும் சாமி? 2/3 இதில் எடுத்துகிட்டு போய் போட்டால் ஈக்குவல் டு என்னென்னு வரணும்? 0ன்னு வரணும். அப்போ இந்த கோவையினுடைய மதிப்பு, கோவையில் எக்ஸுக்கு பதிலாக 2/3ன்னு சொல்லிட்டு போட்டால் இதனுடைய மதிப்பானது 0ன்னு வந்துருச்சுன்னா இது இந்த கோவையினுடைய ஒரு காரணி. ஓகேவா? போட்டுக்கலாம். கொடுக்கப்பட்டதை நம்ம f of x ன்னு எடுத்துக்கினா எக்ஸுக்கு பதிலாக யார் போட போகிறோம்? 2/3. அப்போ எக்ஸ் f of 2/3 ஈக்குவல் டு 3 × எக்ஸுக்கு பதிலாக 2/3 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2/3 அடுக்கு 2 -20 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2/3 + 12. ஏன் மகா இது இன்ட்டுன்னு அப்படியே போடலாம்ல? எதுக்கு இப்படி போடலாம்? ப்ராக்கெட்னாலும் பெருக்கல் பொதுவானதுன்னு அர்த்தம். நடுவில் ப்ளஸ் மைனஸ் வச்சா பொதுவான சொல்லலாம். இது ப்ராக்கெட்னா பெருக்கல்னு அர்த்தம். ஓகே சாமி, ஈக்குவல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு யாரை செய்யணும்? ப்ராக்கெட்டுக்குள் மேலே யார் இருக்குது? அடுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணணும். சரியாம்மா? அடுக்கு செய்யணும். நடுவில் வகுத்தலோ பெருக்கலோ வந்துடுச்சுன்னா இந்த அடுக்கு ரெண்டுத்துக்குமே சொந்தம். ரெண்டுத்தையும் தனித்தனியாக இருந்துச்சுன்னா பொதுவாக போடலாம், பொதுவாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக போடணும். 3 × 2 3 முறை போட்டு பெருக்கு. அடுக்குன்னா அத்தனை முறை. எத்தனை முறை? 3 முறை. யாரை பெருக்கணும்? 2 பெருக்கணும், 3 பெருக்கணும். அப்போ 2 3 முறை போட்டு பெருக்கணும். 2 2 4 4 8 3 3 முறை போட்டு பெருக்கணும். 3 3 9 9 3 27 ப்ளஸ் இதை பாருங்க, 2 2 முறை போட்டு பெருக்கணும், 3 2 முறை போட்டு பெருக்கணும். இந்த ஸ்கொயர் ஆனது அடுக்கு 2 ஆனது 2க்கும் சொந்தம் 3க்கும் சொந்தம். 2 2 முறை போட்டால் 2 2 4 ப்ராக்கெட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் சாமி. 3 3 9 3 ஸ்கொயர் 9. இங்கே பாருங்க மைனஸ், இந்த நடுவில் பெருக்கல், ப்ராக்கெட்னா பெருக்கல், குறுக்கு கேன்சல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பெருக்கம் கேன்சல் ஆகாது. நேரம் இதை பெருக்குங்க. இதுவும் பகுதி இதுவும் பகுதி. அப்போ சாரி, இதுவும் தொகுதி இதுவும் தொகுதி. கீழே அந்த பகுதியில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ தொகுதி பெருக்குனா பகுதி பெருக்கணும். சரி சாமி, இதை பின்ன வழியில் நினச்சா இது பின்ன வழியில் நினச்சிங்கன்னா /1 எந்த ஒரு அணையும் 1ஆல் வகுத்தா அதே எண் தான் கிடைக்கும். ஸோ 20 2 முறை பெருக்குனா எவ்வளோ வரும் சாமி? 40/3 + 12. ஓகே சாமி, இப்போ பாருங்க, இந்த ஒரு ப்ராக்கெட்டை நம்ம வெளியே எடுக்கணும். இந்த ப்ராக்கெட் என்னது? பெருக்கல். அப்போ பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு முழு எண் இது பதில் போட்டுக்கலாம். அந்த ப்ராக்கெட் எடுத்து ரெண்டு போட்டுக்கலாம். இப்போ ஓகே, இந்த அடுக்கு வர வரைக்கும் இந்த ப்ராக்கெட் போடுறேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? இதை போட்டுக்கிறேன். ஏன் இந்த பொதுவாக போட்டோம்? ப்ராக்கெட் ஏன் போட்டோம்னா 2 இதுவும் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் கியூப் வந்து சொந்தமானது. அதனால் இந்த ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நடுவில் பெருக்கல், ஒரு முழு எண் ஒரு பின்ன எண். போட்டால் அது பின்ன எண். நடுவில் பெருக்குனா குறுக்கு கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 9 3 27. அப்போ 8 8/9 ப்ளஸ் 4/9 மைனஸ் 40/3 ப்ளஸ் 12 ஈக்குவல் போகலாம் சாமி. ஒரு பின்ன எண் இன்னொரு பின்ன எண் ஒரு முழு எண் இருக்கு. இந்த முழு எண்ணை அப்படியே வச்சுக்கலாம். இந்த பின்ன எண்ணை பார்க்கலாம். இந்த மாதிரி நடுவில் ப்ளஸ்ஸும் மைனஸ் வச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். 2 முறை 9 இருக்குது, ஒரே முறை போட்டால் போதும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 3 3னுடைய மடங்குன்னு 9. இந்த இடத்துல நான் 3 வர வைக்க முடியும்.
அதனால 3 கூட யார் பெருக்கினா 9, 3 பெருக்கினா 9. பகுதியை 3ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 3ஆல் பெருக்க வேண்டும். போட்டுக்கலாம். 8/9 + 4/9 மைனஸ் 3×12 இதோ ஒரு 0. எத்தனை முறை 9 வந்தாலும் ஒரே முறை போடுறோம். இங்க என்ன இருக்கு? +12. பைக்கு நேரம் ப்ளஸ் போட்டு 12 போடணும் சாமி. மேலே போட்டிங்கன்னா தப்பாயிடும். இந்த 12க்கு வந்து 9 சொந்தம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். நான் முழு எண்ணை அப்படி தான் வச்சுருக்கேன். ஈக்குவல் போடலாம். இன்னும் எப்படி இது முன்னாடி குறியிலன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ +8 +4 சேர்த்துக்கோங்க. +12 வருமா? -120/9 +12. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 120லேருந்து 12 போயிடுச்சுன்னா 120 100 ரூபாய் அப்படியே வச்சுக்கலாம். 20 ரூபாயிலேருந்து 12 ரூபாய் போனால் மீதி எவ்வளோ? 8 ரூபாய். பெரியனுடைய குறி மைனஸ் -108/9 +12. இதை அடிச்சு கொடுக்கலாம். ஏன்னா 1 8 கூட்டினா வருது 9ன்னு வருது. அதனால அடிச்சு கொடுத்துடலாம். இலக்கங்களின் கூடுதல் பார்த்தோம்னா 9 வந்துச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? அடிச்சு கொடுக்கலாம். 9ஆவதுல 9 9 மீதி 1 2 9 18. அப்படின்னா அது -12 +12 ஈக்குவல்னா வந்துச்சு சாமி. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். 12லேருந்து 12 கழிச்சா எவ்வளோ? 0. அப்போ எஃப் மதிப்பு 2/3 போடும்போது எக்ஸனுடைய மதிப்பு 2/3 போடும்போது இந்த கோவையினுடைய மதிப்பு நான் வந்துருச்சு 0 வந்துருச்சு. therefore யார் ஒரு காரணி? 3 × x - 2 ஒரு காரணியா கேட்டுக்கிறாங்க. அது ஒரு காரணி நம்ம எழுதுறோம். ஓகே சாமி, தேங்க்யூ.